என்ன இதுக்கும் சிரிக்கிறீங்க? நான் என் பேரங்கிட்ட பழைய கதையெல்லாம் மனசு விட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? வேடிக்கை பார்க்கவா? தாத்தா, நாங்களும் உங்க பேரனுங்க தானே, எங்களுக்கும் பழைய விஷயங்களா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்காதா? ஓ, வாஸ்தவம் தானுங்க. நாங்க உங்களை தொல்லை பண்ண மாட்டோம். நாங்க ஒரு பக்கமா இருந்து பாத்துட்டு போறோம். அவங்களும் நம்ம பேர பிள்ளைங்க தானே, கேட்டுக்கிட்டு கதையே. நீ என்ன கார்த்தி சொல்ற? இவங்க சொல்றதும் சரிதானே தாத்தா? இது நம்ம ஃபேமிலி விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு யோசிக்கிறீங்க? அது எல்லாருக்கும் முன்னாடி சரக்கு அடிச்சிட்டு சொல்றது கூச்சமா இருக்குல்ல, அதனாலதான். பரவாயில்ல தாத்தா, நீங்க சொல்லுங்க. ஆமா, எங்க விட்ட? ஆம்பளே பிடிக்காத அத்தை மாமா எப்படி லவ் பண்ணாங்க நான் கேட்டேன். அதுக்கு நீங்க சிரிச்சீங்க. ஆமா இல்ல. சொல்லுங்க, அத்தைக்கு மாமா மேல எப்படி லவ் வந்துச்சு? அவளுக்கு உன் மாமா மேல பெருசா லவ்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏன் தாத்தா குழப்புறீங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க, ஆனா மாமா மேல உங்களுக்கு லவ்வே இல்லைன்னு சொல்றீங்க. ஐ திங்க் உங்களுக்கு போதை அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். கார்த்திக், நான் போதையில் இருந்தாலும் வளர மாட்டேன், சரியா தான் பேசுவேன். அவளுக்கு உன் மாமா மேல பெரிய லவ் ஒண்ணு இல்ல, என்ன பழி வாங்கணும்னு தான் அவ உன் மாமனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா. ஆனா உன் மாமன் நல்லவன்ப்பா, சூதுவாது தெரியாதவன், அப்பாவி. சாமுண்டீஸ்வரருடைய பிளான் தெரியாம அவன் வலையிலே சிக்கிட்டான். ஒரு திருவிழாப்பா, யாருக்கும் தெரியாம அவனோட ஓடி போயிட்டான். அப்படி அவன் ஓடி போனதுனால நான் பட்ட அவமானம், வேதனை, வலி இதெல்லாம் சொல்லி மாளாது. ஒரு வாரம் நான் வீட்டை விட்டு வெளியிலேயே தலை காட்டலப்பா. அப்பவும் உறவுக்காரங்க, தெரிஞ்சவங்கன்னு நிறைய பேரு போன் மூலமாவும் நேரில் வந்து அவனை பத்தி விசாரிச்சு என்ன மறைமுகமா அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டு போன அவனாவது நல்லா இருக்கிறான்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஏன் தாத்தா, அவருக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு அவன் பொண்டாட்டிய பிரச்சனை தான்ப்பா. அவன் ஆசைப்பட்டு போன வாழ்க்கை வேற, இப்போ அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையே வேற. கோவில் கால மாதிரி இருந்த அவனை உங்க அத்தை உழவு மாடு மாதிரி ஆக்கிட்டா.